வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. கிழக்கு திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியில் அமைந்துள்ளது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இன்னொரு விழுது குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். முன்பு பொட்டல்காடா இருந்த இந்த பகுதி இன்று பொன் விளையும் பூமியாய் மாணவர்கள் வேளாண்மை கல்வி பயிலவும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளவும் உதவியாய் இருக்கின்றது. அந்த வகையில் இந்நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் கே ராமசாமி அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். வேளாண் பெருமக்களே, அனைவருக்கும் எனது வணக்கங்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே உள்ள பல நிறுவனங்களிலே மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் கல்லூரி திருச்சி மாவட்டத்திலே அமைந்துள்ள இந்த வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். இது குமுளூர் என்ற இடத்திலே இயற்கை சார்ந்த ஒரு சூழலிலே அமைந்துள்ளது. இந்த கல்லூரியினுடைய செயல்பாடுகளை சொல்வதற்கு முன்னால் வேளாண்மை பொறியியல் என்றால் என்ன என்பதை பற்றிய சில முக்கியமான கருத்துக்களை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இன்றைய காலகட்டத்திலே வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் நகரமயமாதல். இளைஞர்கள் நகரங்களிலே இருந்து, அதாவது கிராமங்களிலிருந்து நகரங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். வேளாண்மையிலே வேலையாட்கள் பற்றாக்குறை. இதனால் வேளாண்மையை தக்க வைக்க முடியுமா என்ற ஒரு ஏக்கம். இவைகளெல்லாம் ஒரு சூழ்ந்த ஒரு சூழ்நிலையிலே வேளாண்மை பொறியியல்தான் இதற்கான சவால்களை சந்திக்க உள்ளது என்பதுதான் வேளாண்மை பொறியியல் கல்லூரியினுடைய மிக முக்கியமான நோக்கம். இந்த வேளாண்மை பொறியியல் என்பது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற அனைத்து பொறியியல் துறைகளையும் அதனுடைய தொழில்நுட்பங்களையும் வேளாண்மையில் உள்ள அனைத்து தொழில்நுட்பங்களையும் ஒருங்கிணைத்து வேளாண்மையை உன்னதப்படுத்த வேண்டும், வேளாண்மையினுடைய உற்பத்தி சிரமங்களை குறைத்திட வேண்டும், அவற்றிலே மக்களுக்கு, அதாவது வேளாண் பெருங்குடி மக்களுக்கு வருவாயை அதிகப்படுத்தி தர வேண்டும், வேளாண்மையை தக்க வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த வேளாண்மை பொறியியலுடைய மிக மிக முக்கியமான நோக்கம். அதிலே சொல்லப்போனால் வேளாண் உற்பத்தி சார்ந்த சிரமங்களை எவ்வாறு குறைப்பது, ஏனென்றால் 50 விழுக்காடு மக்கள் வேளாண்மையிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையான உண்மை. அந்த ஒரு நேரத்திலே நாம் எப்படி இதை சமாளிப்பது என்றால் வேலையாட்கள் பற்றாக்குறை, இயந்திரமயமாதல். அதற்காகத்தான் எங்களுடைய கல்லூரியிலே 4 மிக முக்கியமான துறைகள் உள்ளன. ஒன்று பண்ணை இயந்திரவியல் துறை மற்றும் உயிர் சக்தி துறை. இரண்டாவதாக மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறை. மூன்றாவதாக வேளாண் பதன்செய் துறை. நான்காவதாக வேளாண் அறிவியல் துறை. இந்த 4 துறைகளிலுடைய செயல்பாடுகளை நான் ஒவ்வொன்றாக கூற விரும்புகிறேன். முதலில் நான் சொன்னது போல் வேளாண்மையிலே ஆட்கள் பற்றாக்குறை, பல வகையான கருவிகளை வடிவமைத்து, அதாவது விதை நெல் முதல் அல்லது விதைக்கு முதல் அறுவடை முடைய
எல்லா செயல்களையும் விவசாயிகள் படக்கூடிய அனைத்து செயல்களையும் செய்வதற்கான கருவிகளை உருவாக்குவதுதான் இந்த வேளாண்மை பண்ணை இயந்திர இயல் துறை. இவற்றிலே நாங்கள் 4 ஆண்டுகள் இளநிலை பட்டம் முதல் முதுகலை ஆய்வு பட்டம், அதாவது PhD பட்டம் வரை நாங்கள் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த 4 துறைகளிலும் சேர்ந்து மொத்தமாக 250 மாணவர்கள் படித்து கொண்டு வருகிறார்கள். அதாவது பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறையிலே 4 ஆண்டுகளும் சேர்ந்து மொத்தமாக 250 மாணவர்கள் படித்து கொண்டு வருகிறார்கள். முதுகலை மற்றும் ஆய்வு பட்டங்களிலே சுமார் 18 மாணவர்கள் பண்ணை இயந்திரவியல் துறையிலும் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு துறையிலும் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் பட்டதாரிகளாக்கி இந்த வேளாண்மையினுடைய சவால்களை சந்திப்பதற்காக நவீன தொழில்மயமாகக்கூடிய இந்த காலகட்டத்திலே இயந்திரங்களையும் நீர்வள பாதுகாப்பையும் வேளாண் பதன்செய் தொழில்நுட்பங்களையும் சமுதாயத்திலே வேளாண்மை சமூகத்தினரிடையே புகுத்திடம்தான் இந்த கல்லூரி அமைந்துள்ளது. சொல்லப்போனால் வேளாண்மை உற்பத்தி சார்ந்த சிரமங்களிலே பல வகையான சிரமங்களிலே முதலிலே 3 வகையான சிரமங்களை நாம் முன்னிறுத்தலாம். ஏற்கனவே சொன்னது போல் வேலையாட்கள் பற்றாக்குறை அவ்வப்போது நடக்கிறது, பெரும்பான்மையான நேரங்களிலே ஆண்டுதோறும் நடக்கிறது. 2வது தண்ணீர் பற்றாக்குறை, அயல் மாநிலங்களை சார்ந்துதான் நாம் நிற்க வேண்டிய சூழலை, மழை போதிய அளவு பெய்யவில்லை, அடுத்த பருவத்திலே மழை இருப்பதில்லை, தண்ணீர் கிடைக்காத சூழலை, விவசாயிகள் தண்ணீருக்காக அவதிப்படக்கூடிய நிலை. இதை சமாளிப்பதற்காகத்தான் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்புத்துறை. 3வதாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை விவசாயிக்கு போதிய விலை இல்லாமை, கிடைத்த விளைபொருளுக்கு விலை இல்லாமை. அவற்றை உற்பத்தி பொருளை பதனம் செய்து அதனை மதிப்பூட்டம் செய்ய வேண்டுமென்றால் அதற்குத்தான் வேளாண்மை பதன்செய் துறை மற்றும் மதிப்பீட்டுதல் துறை எங்களுடைய கல்லூரியிலே தனிப்பட்ட முறையிலே அமைந்துள்ளது. இதில் தான் நாங்கள் ஆய்வு பட்டங்களை பல வகையான, அதாவது MSc எம்டெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் PhD போன்ற பட்டங்களை கொடுத்து வருகிறோம். மேலும் இந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் வேளாண்மையிலே பயன்படுத்துவதற்காக எங்களுடைய கல்லூரியிலே சுமார் 283 ஏக்கர் பண்ணை மிக பரந்த அளவிலே பல வகை பயிர்கள் பயிர் செய்வதற்கு ஏற்றாற்போல் அமைந்துள்ளது. வேளாண் தொழில்நுட்பங்களையும் இந்த வேளாண் பொறியியல் சார்ந்த தொழில்நுட்பங்களையும் ஒருங்கிணைத்து நாங்கள் மாதிரி பண்ணைகளாக இந்த 250 ஏக்கரிலே பயன்படுத்தி பல வகையான விவசாயிகளுக்கு மாதிரி பண்ணைகள் வழியாகவும் செயல் விளக்க பண்ணைகள் மூலமாகவும் அவ்வப்போது நடத்தி வருகிறோம். கடந்த ஆண்டு ஒரு 40 ஏக்கர் நிலத்திலே நெல் சாகுபடியிலே இயந்திரமாக்குதல் மாதிரி பண்ணை என்பதிலே 2500 விவசாயிகளை அழைத்து மாதிரி பண்ணையை அமைத்து விதை நெல் முதல் அறுவடை நெல் வரை எல்லா வகையான தொழில்களையும் வேலையாட்களை இல்லாமல் கருவிகளை வைத்தே செய்து காட்டினோம். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் 79 பேர். 79 பேரை வைத்துக்கொண்டு 50 ஏக்கர் நிலப்பரப்பை நாங்கள் அதிகப்படுத்த முடியுது என்றால் இதற்கெல்லாம் காரணம் வேளாண்மை இயந்திரங்களுடைய தொழில்நுட்பம்தான். அவருடைய பற்றாக்குறை சிரமங்கள் எவையெல்லாமே குறைந்து விட்டது. அடுத்தபடியாக எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை. ஒரு போகம்தான் எங்களுக்கு தண்ணீர் வரும். காவிரியிலே இருந்து வரக்கூடிய நீரை பெறுகின்ற புள்ளம்பாடி வாய்க்கால் தான். அந்த புள்ளம்பாடி வாய்க்காலிலே ஒரு வருடத்திலே சுமார் 5 மாதம்தான் தண்ணீர் வருகிறது. அந்த தண்ணீரை வைத்து நீர் ஏற்றம் செய்து 75 ஹார்ஸ் பவர் மோட்டார் பம்பின் வழியாக என்ஜின்கள் வழியாக எங்களுடைய பண்ணைக்கு நாங்கள் நீரை பாய்ச்சிக்கொண்டு மற்றும் எங்களுடைய வேளாண் விடுதிகளுக்கும் கல்லூரி விடுதிகளுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கும் நீரை சமாளித்து கொண்டு வருகின்றோம். மற்ற 7 மாதங்களிலே எங்களுக்கு எந்த விதமான தண்ணீரும் இல்லாத ஒரு சூழல் இருந்து வந்தது. இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு இந்த கடந்த ஓரிரு ஆண்டுகளிலே நாங்கள் இந்த நீர் ஆதாரத்தை எவ்வாறு செவனே பயன்படுத்த முடியும் என்பதனை எங்களுடைய தொழில்நுட்பங்களின் வழியாகவே, அதாவது கிடைக்கக்கூடிய மழை நீரை எவ்வாறு
செம்மைப்படுத்தி சேகரிப்பது, அதை எவ்வாறு செவ்வனே பயன்படுத்துவது என்பது போன்ற தொழில்நுட்பங்களை இந்த கல்லூரியிலே செய்து காண்பித்துள்ளோம். சுமார் 10க்கும் மேற்பட்ட பண்ணை குட்டைகள் 30 மீட்டர் 30 மீட்டர் மற்றும் 2 மீட்டர் ஆழத்திலே ஏற்படுத்தி கிடைக்கின்ற அதிக மழைநீரை எல்லாம் சேகரித்து அடுத்த போகத்திலே, சம்பாவிற்கு அடுத்த போகத்திலே நாங்கள் அதனை பயன்படுத்தி 2வது போக விவசாயத்தையும் நாங்கள் இந்த ஆண்டு செய்தோம், கடந்த ஆண்டும் செய்தோம். இதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிகர வருமானம் மட்டுமல்லாமல் பல்வகை பயிர்களை எங்களால் பயிரிட முடிகிறது. முதலிலே ஒரே நெல் சம்பா பருவம் புள்ளம்பாடி வாய்க்கால் நீர். ஆனால் இந்த கல்லூரி ஆரம்பித்த பின்னால் 2வது பருவத்திலே இந்த பண்ணைக்குட்டைகளில் உள்ள நீரை மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு ஏரியை, 30 ஏக்கர் தண்ணீர் தேங்கக்கூடிய ஏரியை, 300 ஏக்கர் நிலத்திலிருந்து வரக்கூடிய வழிந்தோடிடும் தண்ணீரை, மழை நீரை தேக்கி வைத்து அதனால் 8 சிறு கேணிகளிலே நீரூற்றத்தை பெருக்க வைத்து 2வது போகத்திலே நாங்கள் இதனை தண்ணீரை பயன்படுத்தி 2வது போக வெள்ளாமையையும் நாங்கள் ஒரு 50 ஏக்கரிலே செய்து கொண்டிருக்கின்றோம். இது நாள் வரையிலும் ஒரு போகம்தான் செய்து கொண்டிருந்தார்கள். இதைத்தான் நான் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கும் நான் டெல்டா மாவட்ட விவசாயிகள் அனைவருக்கும் சொல்வதென்றால், அழிந்தோடுகின்ற நீரையும் கால்வாய்களிலே வரக்கூடிய கசிவு நீரையும் நாங்கள் சேமித்து அதை எவ்வாறு 2வது போகத்திலே நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் நமது விவசாயிகள் அனைவருக்கும் கேட்கின்ற ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள். இதனை நீங்கள் எங்களுடைய மாதிரி பண்ணைகளிலே கண்டு களிக்கலாம். நிறைய விவசாயிகள் வந்து எவ்வாறு அந்த பண்ணைக்குட்டில் சேமிக்க வைக்கின்ற நீரை எஞ்சினை பயன்படுத்தி தெளிப்பு நீர் பாசனங்கள் வழியாக பயன்படுத்துவதை எவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். பல்வகை பயிர்கள், உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சிறுதானியங்கள், எங்களுடைய பண்ணையிலே நெல் மட்டுமல்லாது கம்பு, சோளம், குதிரைவாளி, திணை, சாமை, மக்காச்சோளம், பல்வகை பயிர்கள், மேலும் தோட்டக்கலை பயிர்கள் கூட கிட்டத்தட்ட 20 ஏக்கரிலே மாமரம் மற்றும் நம்முடைய இதிலே முருங்கை, புளி, 2000க்கும் மேற்பட்ட மரவகைகளும் கூட எங்களுடைய கல்லூரியில் இருக்கின்றன. பல்வகை பயிர்களை பயிரிடக்கூடிய ஒரே இடம் என்றால் இந்த குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பத்தினுடைய தாக்கம் என்றே தான் சொல்ல வேண்டும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.